ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அம்மா, நீங்க எப்படி அம்மா இங்க? ஏன் மக்களே, உன் வீட்டுக்கு நான் வரப்படாதா என்ன? ஐயோ அப்படி இல்ல அம்மா, உங்களுக்கே உடம்புக்கு முடியாம இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்தே காலமா தான் உங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆனா என்ன பாக்கிறதுக்காண்டி அங்கே நீங்க நடந்து வந்தீங்களா? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேன் அம்மா. ஏன் மக்களே, உன் வீட்டுக்கு நான் வரப்படாதா என்ன? ஐயோ அம்மா, என்ன பேசுதியா? நானே என்ன பாக்கிறதுக்காண்டி நீங்க அங்கே நீங்க நடந்து வந்திருப்பீங்களான்னு பதறிக்கிட்டு கேட்கேன். ஐயோ தியா, நடந்து வரலாம், உன் புருஷன் தான் என்னை இங்க கூட்டிகிட்டு வந்தாரு. அர்ஜுன் உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்தாரா? ஆமா மக்களே, அவர் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காண்டி இங்க கூட்டிட்டு வந்தாரு? உங்க பேத்தி இருக்க இடத்துல தான் நீங்க இருக்கணும். உங்க பேத்தி இப்ப என் வீட்டுல இருக்கிறதுனால நீங்களும் என் வீட்டுல தான் இருக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அர்ஜுனா? ஆமா. அப்பனா இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா மாடி, அர்ஜுன தம்பி தான் என்ன பேசி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு நானும் இங்கே வந்துட்டேன். அம்மா எனக்கு புரியல, அர்ஜுன் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரா? லூசு, உனக்கு புரிய மாதிரி தானே பேசியாவ. எனக்கே புரியுது, உனக்கு புரியலையா? இல்ல பவி, காலமா அம்மாவை வீட்டுல விட்டுட்டு நாங்க இங்க கிளம்பிய நேரம் கூட நான் 10 நாள் அம்மா வீட்டுல நிக்கட்டான்னு கேட்டதுக்கு நீ வேணா இங்கே தங்க, என்னால தங்கறதுக்கு முடியாது அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும். கார்ல யாருன்னு என்ன கொண்டு விட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரே. அதான் பவி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாடி, உன்னை வீட்டுல இறக்கி விட்டுக்கிட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு போவே இல்ல தம்பி. பிறகு உன்னை இங்க இறக்கி விட்டுட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்தாரு. அம்மா முடியாதுப்பா, வர முடியாதுன்னு சொல்ல முடியல. அம்மிட்டு பாசமா கூப்பிடச்சலாம், மறக்கிறதுக்கு முடியலமா. எனக்கு புரியல அம்மா, என்னதான் நடந்தது அப்படி? அர்ஜுன தம்பி அங்க வந்து என்ன பேசினார்னா, ஐயா தியா வீட்டுக்காரர் இப்பதானே தியாவை கூட்டிக்கிட்டு போனாரு, திருப்பி வந்திருக்காரு. போன் என்னத்தையாவது மறந்து வச்சுட்டு போயிருப்பாரோ. வாங்க தம்பி உட்காருங்க. என்னப்பா, என்னத்தையாவது மறந்து வச்சுக்கிட்டு போயிட்டியளோ? இப்பதானே தியாவை கூட்டிக்கிட்டு போனியா? அவளை வீட்டுல உடைய நேரம் தான் ஆகும், அதுக்குள்ள திருப்பி வந்திருக்கியா? போன் எதையாவது மறந்து வச்சுக்கிட்டு போயிட்டியளோ? இல்லம்மா, நான் உங்களை பாக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? என்ன தம்பி? என்ன அர்ஜுன், தியாவை வீட்டுல விட்டுக்கிட்டு அவளை பாக்கிறதுக்கு வந்திருக்குதியா? என்ன தம்பி, அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம அவ முன்ன வச்சு பேசினா பயந்து போயிருவான்னு தனியா பேசுறதுக்கு வந்திருக்குதியளோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சித்தப்பா, நான் சும்மா அவள்கிட்ட பேசிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னப்பா? ஏமா, உங்களுக்கு தியானா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமான்னு கேள்வியாப்பா கேட்க. எங்க பியாத்தினா எங்களுக்கு உசுர. அவ சந்தோஷமா வாழறதுக்காண்டி தான் நாங்க கஷ்டப்பட்டோம். என் பியாத்தி சந்தோஷமா வாழணும், அதை பாக்கிறதுக்காண்டி தான் நான் உயிரோட இருக்கேன். அவ தாத்தாவா அததான் ஆசைப்பட்டாரு. ஆனா என்ன, அதுக்கு முன்ன போய் சேர்ந்துட்டாரு. அவ நல்லா இருக்கணும், இது 50 வருஷத்துக்கு கனவுப்பா. நான் பெத்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவளை பாதியிலே நாங்க பறி கொடுத்துட்டோம். பியாத்தியாவது நல்லா வாழணும், அவளை பிடிக்குமான்னு ஒத்த வார்த்தையில கேட்டா என்னப்பா சொல்ல முடியும்? எல்லாமே எனக்கு அவதானே. சரிம்மா, நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறியா? நான் இங்க கோழி எல்லாம் கிடக்கல கண்ணா, அதையும் பாத்துக்கிட்டு அது பிறவைக்கு சின்ன பொண்ணு ஜெயந்தி இவளு கூடாலே இருப்பேன். அம்மா, உங்களுக்கு பேத்தி இருக்கா? பேத்தி புருஷன் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க என்னத்துக்கு இங்க ஒத்தையில இருக்கணும்? ஒத்தையில இல்லப்பா, கோழி எல்லாம் பாத்துக்கிடணும் கண்டியலாம், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்ப இங்க வருவேன். மத்தபடி ஃபுல்லா அவியலுக்கு வீட்டுல தானே இருக்கேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு பேத்தி இருக்கா? பேத்தி புருஷன் நான் இருக்கேன். இப்படி நாங்க 2 பேரும் இருக்கும்போது நீங்க இங்க ஒத்தையில இருந்துகிட்டு சித்தப்பா உங்களுக்கு வீட்டுல இருக்கிறது சரின்னு உங்களுக்கு படுதா? இதுதான்ப்பா சரியா வரும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீட்டுல போய் தங்கியது தப்பு. அது மரியாதையா இருக்காதுல்ல கண்ணா? என்னமா மரியாதையா இருக்காது? நீங்க அவளுக்கு அம்மா கிடையாது, நீங்க அவளுக்கு பாட்டி. பெத்த அம்மா அப்பாக்கும் வயசாகும் போது பிள்ளைகள் தான் பாத்துக்கிடணும். ஆனா அவளுக்குன்னு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. அவளை பாத்துக்கிட்டது பாட்டி தாத்தா நீங்க தான். நீங்க நல்லா இருக்கச்சுல அவளை பாத்துக்கிட்டியா? இப்ப அவ நல்லா இருக்கா, உங்களை கூடவே வச்சு பாத்துக்கிடானு அவளும் ஆசைப்படியா? அது மட்டும் இல்லாம அவ தானே உங்களை பார்த்து ஆகணும், உங்களை கூடவே வச்சு பாத்துக்கிடானு ஆசைப்படியா? அவ ஆசைப்படுவாப்பா, சின்ன பொண்ணு. அவளுக்கு பெரியவிய நாங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, நாங்க எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டோம்ல. இனிமே இங்க வரணும்னு எல்லாம் விரும்ப மாட்டான். உங்க மேல தியா ரொம்ப பாசம் வச்சிருக்கான். உங்க பியாத்தி கல்யாணத்துக்கு கூட நீங்க நிறைய கடனை வாங்கி அது பிறவைக்கு நீங்க ஒத்தையில கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவ கல்யாண செலவுக்காண்டி அவ உழைச்சாலாம். நீங்க நல்லா இருக்கும் போதே உங்களை பத்தி யோசிச்ச பொண்ணு உடம்புக்கு முடியாம அப்பப்ப மயக்கம் போட்டு விழுந்துருத்தியா. இப்ப எப்படிமா அங்க அவ நிம்மதியா இருப்பா? தம்பி, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு பியாத்தியை கட்டி கொடுத்த வீட்டுல நான் தங்கியது சரிப்பட்டு வராதுப்பா, அது தப்பாதான் போவோம். அப்பனா உங்க பேத்தி சந்தோஷமா இருக்கானு நீங்க ஆசைப்படல, அப்படிதானே? ஐயோ கண்ணா, அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசையே. உடம்புக்கு முடியாம நீங்க இங்க, அவ அங்க, அவளால எப்படி நிம்மதியா அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? சும்மாவே காலமா ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கான்னு உங்களை பாத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவான். இப்ப உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு வேற அவளுக்கு தெரிஞ்சுட்டு எப்படி அவளால நிம்மதியா அங்க இருக்க முடியும்? இங்கே வரணும்னு தானே ஆசைப்படுவான். நீங்க அங்கேயே வந்துட்டீங்கன்னா ஒரு பாரம் அவ மனசை விட்டு இறங்கும்ல. இல்லப்பா, அது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. ஏன்? அர்ஜுன தம்பி, உங்களுக்கு வீடு அரண்மனை மாதிரிப்பட்ட வீடு. அங்க உங்க தங்கச்சி, பாட்டி, தாத்தா, அப்பா, சித்தி எல்லாரும் ஒத்துமையா இருக்க வீடு.
அங்க நான் வந்து தங்கியதெல்லாம் அவ்வளவு சரியா வரேன்னு எனக்கு தோணல. நான் அங்க வந்து தங்கியதுனால ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க 2 பேரும் பிரியதுக்கு கூட வாய்ப்பு வந்துடும். அதான்ப்பா சொல்லேன், நான் அங்க வந்து தங்கியது சரிப்பட்டு வரவே வராது. ஆனா தம்பி, எனக்குன்னு ஒரே ஒரு ஆசைதான், அதை மட்டும் நிறைவேற்றுவீலாம்? என்னம்மா? அவளுக்குன்னு இந்த உலகத்துல என்னை விட்ட யாருமே இல்லப்பா. நான் எப்ப உயிரை விடுவேன்னு எனக்கு தெரியல. எப்ப வேணாலும் என் உயிர் போவோம். நான் போனதுக்கு பிறகு இந்த உலகத்துல அவளுக்குன்னு யாருமே இல்ல. இது எல்லாரும் இருக்காவதான். இருந்தாலும் என்னதான் ரொம்ப தேடுவான். எனக்குன்னு இனிமே யாரும் இல்ல இந்த உலகத்துலன்னு மனசையே விட்டுருவா. நான் செத்தே போயிட்டாலும் என் பேத்திய விட்டுற மாட்டியெல்லாம். அவளுக்குன்னு இனிமே நீங்க தான். ஒருவேளை நீங்களே கை விட்டுட்டீங்கன்னா எனக்கு பிறகு அவளுக்கு பாதுகாப்பு நீங்க தான். என் பேத்திய விட்டுற மாட்டியெல்லாம் போன்னு. அம்மா அதெல்லாம் விட மாட்டேன். ஆனா எனக்கு ஆசை நீங்க அங்க வந்து தியா கூடால இருக்கணும். இல்லப்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் மட்டும் இல்லம்மா, தியாவும் அதுதான் ஆசைப்படியா. நீங்க இங்கே இருந்து உங்க பேத்தி வாழ்க்கைய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதியா. அதனால உடம்புக்கு தான் அப்பப்ப முடியாம போகுது. தேவையில்லாம கண்டதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால உங்க ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும். என் அம்மா காண்டி நான் எதை வேணா பண்ற பையன். என் அம்மாக்கு பிறகு நான் அம்மான்னு கூப்பிடுது உங்களை தான். நீங்க எங்க கூட இருக்கணும்னு உங்க பேத்தி மட்டும் ஆசைப்படலாம். நானும் தான் ஆசைப்படியம்மா. ஐயோ அர்ஜுன் தம்பி, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கேன். எப்பவும் என்ன ஆனாலும் எந்த நிலைமையிலயும் உங்க பேத்தியை நான் கைவிட்டுற மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம். அது உங்க பேத்தி கூட நடந்துட்டு. உங்க பேத்தி தான் எனக்கு பொண்டாட்டி. உங்க பேத்தியை நான் எப்பவும் விட்டுற மாட்டேன். என்ன நம்புங்க. உங்க பிறவைக்கு அவளுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியதை முத நிப்பாட்டுங்க. நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். அவ்வளவு பெரிய வீடு இருக்கச்சுலாம் நீங்க எங்க சித்தி சித்தப்பா வீட்டுல தங்குதியா? ஊர்க்காரவியெல்லாம் என்னதானமா தப்பு தப்பா பேசுவாவ. வயசான காலத்துல பியாத்திய அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாவ. அரண்மனை மாதிரி வீட வச்சிருக்கான். பொண்டாட்டிக்கு மட்டும் இடமா? பொண்டாட்டிய வளர்த்து வீலுக்கு இடம் இல்ல. அந்த அம்மா அவியலுக்கு சொந்தக்காரவியலுக்கு வீட்டுல நிக்காவ. இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஊர்க்காரவியலையே கண்டுபிடி பேசுவாவெல்லாம். அப்பனா இது எனக்கு கெட்ட பேர் தானமா? ஐயோ தம்பி, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் உங்க வீட்டுல வந்து நிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னம்மா, நான் தான் இவ்வளவு கூப்பிடுங்களா உங்களா? இது எல்லாத்தையும் விட நான் என் பொண்டாட்டிக்கு நல்ல கணவனா இருக்கிறதுக்கு ஆசைப்படியேன். என்ன சித்தி, இது நியாயமான ஆசை தானே? ஆமாப்பா, நியாயமான ஆசைதான். அவ அம்மாவை கூடவே வச்சு பாத்துக்கிட்டானு ஆசைப்படியா? அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே ஒரு நல்ல கணவனுக்கு அழகு. அண்ணே, தியா வீட்டுக்காரரு நல்ல பேசியாருலாம். என் பொண்டாட்டிக்கு நான் நல்ல கணவனா இருக்கிறதுக்கு ஆசைப்படியேன். அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு அவ வாயால கேட்காமலையே அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நடத்தி வைக்கிற கணவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்ப நேரத்துக்கு வந்தவன் தான். நீங்க கூட நினைக்கலாம், சாரா கல்யாணம் முடிஞ்ச உடனே விட்டுருவானோ, சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு என் பேத்திக்கு யாரும் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அம்மா, எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம். அந்த ஒரு தடவை நடந்துட்டு உங்க பேத்திக்கு கூட. இப்ப என் ஆசையெல்லாம் அவ வாய் திறந்து கேட்காமலேயே அவ மனசுல நினைக்க ஆசையை நிறைவேற்றி வைக்கதான். என்னோட நியாயமான ஆசையா நிறைவேற்றி வைங்கம்மா. நீங்க இங்க இருக்கிறதுனால அவ திருப்பி இங்க வரணும்னு தான் ஆசைப்படுவா. என் கூட எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருந்துக்கிட மாட்டா. நீங்க இங்க இருந்துகிட்டு உங்க பேத்தி சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், என் கூட வாழ்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்பவும் நடக்காது. அது நீங்க அங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். அவ கூடவே உங்களை இருத்தி பாத்துக்கிறது தான் அவளோட ஆசை. அவகிட்ட நான் உங்களை ஒப்படைச்சிட்டேன்னு வைங்க, இதுதான் நான் அவளுக்கு கொடுக்குற முத நம்பிக்கை. என்னமே என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்குதியா? அர்ஜுன் தம்பி பேசியதெல்லாம் சரிதான். அவருக்கு ஆசையே நியாயமான ஆசைதான். இத்தனை வருஷமா நீங்க வளர்த்த உங்க பேத்தி உங்க கூடாலே இருந்து உங்களை பாத்துக்கிட்டான்னு ஆசைப்படியதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாம திடீர்னு வந்தவர் தான் அர்ஜுன் தம்பி. நம்ம பொண்ணு தியாக்கு ஆசையெல்லாம் நல்ல கணவனா இருந்துகிட்டு நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படியாரு. தியாக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு தியா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, என்னமே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்குதியா? அவர் தான் சொல்லாருலாம், உங்களை அவகிட்ட ஒப்படைக்கதான் அவளுக்கு நான் கொடுக்க முத நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமா, நீங்க அங்க போறதுனால தியாவா அர்ஜுன் தம்பியை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்காளா? தம்பி, எனக்கு நான் அங்க வரதுனால அங்க ஏதாவது சண்டை சச்சரவு நடந்துன்னு வச்சுக்கிடுங்க. தியா பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது. சண்டை ஏதாவது வந்துரும்பா. ஐயோ அம்மா, அங்க எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முத வாங்க என்ன கூட. சரிப்பா, ஏதோ சொல்லுதியா, நான் வரேன். சந்தோஷமா போங்க. உங்க பேத்தி உங்களை கூடவே வச்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்டான். நேரம் கிடைக்கச்சுல எல்லாம் நாங்க உங்களை வந்து பாக்கோம். உங்க நல்ல மனசுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துமையா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தம்பி. தேங்க்ஸ் சித்தி. அப்படி தியா, இதுதான் நடந்துதாங்க. உன் மேல அர்ஜுன் தம்பி உயிரே வச்சிருக்காரு. தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. பவி, நான் உடனே அர்ஜுனை பாக்கணும். என்னமா கொஞ்ச நேரத்துல வந்துட போறாரு. இல்ல பவி, உடனே பாக்கணும். அம்மாமா, நான் அவரை பார்த்து வந்து உங்ககிட்ட பேசியேன். சரிம்மா, பாத்துப்போம். மக்காங், இந்த காப்பியை குடி. கொடுங்க. நான் கொஞ்ச நேரம் சாராவை பார்த்து பேசிக்கிட்டு அது பறவைக்கு வீட்டுக்கு நானும் கிளம்புறேன். ஐயோ என் ராஜாத்தி, அப்படியே என் பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த ரூமுக்குள்ள உங்க போட்டோ இருக்குன்னா அர்ஜுன் தம்பிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இனிமே அவர் உன்னை விட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் எப்பவும். அர்ஜுன் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம்னு தோணுது எனக்கு. இல்ல ஸ்மிருதி, அவசரப்படாத. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சினாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லே தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கலாம். அதனால கவலைப்படாத. என்னல சாருக்கு வைஃப் இப்படி அழுதுகிட்டே ஓடி வரவ? ஆமா, கிளம்பு தானே டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனவ. ஒருவேளை மறுபடியும் உடம்புக்கு முடியாம போயிருக்குமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அழுதுகிட்டுலாம் ஓடி வரவ. நல்லா இருக்கியாவன்னு சொல்லிட்டு தானே வீட்டுக்கு அனுப்புனவ. இது இங்கதான் வரவ. சிஸ்டர், சொல்லுங்க மேம். அது அர்ஜுன் சார் இங்கதான் மேம் இருக்காவ. உங்க அம்மா நல்லா இருக்காவளா? என்ன
போனியா? திருப்பியும் உடம்புக்கு முடியாம ஏதாவது ஆயிட்டோ? என்ன மேம் நீங்க என்னத்துக்கு அழுதுட்டே வாரியா? அவங்க நல்லா இருக்காங்க சிஸ்டர். அப்போ அவியலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே? இல்ல அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ நல்லா தான் இருக்காவ. நீங்க அழுதுகிட்டே ஓடி வந்தியல, அத பார்த்தத நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டோம். திருப்பி அவியலுக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல சிஸ்டர், அவிய நல்லா தான் இருக்காவ, அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உடனே அர்ஜுனை பார்க்கணும். அர்ஜுன் பிஸியா இருக்காரா என்ன? ஒரு டெலிவரி கேஸ் இப்பதான் அட்மிட் பண்ணியிருந்தாவ. அத பத்தி தான் ஸ்மிருதி மாமா சாரும் பேசிக்கிட்டு நிக்காவான்னு நினைக்கேன். பிஸியா இருக்காரா? நான் உடனே அவரை பார்க்கணுமே. அது மேம் நீங்க சாரோட ஒய்ஃப், சும்மா பேசிக்கிட்டு தான் நிப்பாவ, நீங்க போய் பாருங்க. தேங்க்ஸ். கவின், இந்த பொண்ணுக்கு அவார்டு கொடுக்கணும்டி. எதுக்கோ? பொண்ணுங்களை பார்த்து 4 வார்த்தை பேச கூட செய்யாத ஆளுதான் அந்த சிடுமூஞ்சி. பரவாயில்ல, இந்த பொண்ணு இவ்வளவு நாள் அந்த ஆளு கூடல இருந்திருக்கேன். ஆமா, உனக்கிட்ட பேசிய மாதிரி தான் வீட்லயே இருப்பாவளா? இங்க காட்ட புத்தி தானே அங்கேயே வரான். வாயை மூடி எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதே. நான் தான் சொல்றேன் இல்ல. என்ன நிறுத்திட்ட? அர்ஜுன் தியா நீயா என்னமா ஆச்சு? அம்மாவை காலமா தானே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனியா? அவையா நல்லா தானே இருக்காவ, இல்ல ஏதாவது ப்ராப்ளமா? தியா ஒன்னேதாமா கேட்கேன். நீ அழுதுகிட்டு அவசர அவசரமா ஓடி வரத பாக்கச்சலாம், திருப்பி அவியலுக்கு உடம்புக்கு முடியாம. அர்ஜுன் என்ன? சாயம் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. கண்ணே கண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே? என்ன? சரி என்னன்னு சொல்லு. ஏடி அழதுக்காண்டி அங்கே இங்க வந்திருக்க? நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்னா ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்னத்துக்கு இப்படி கட்டி பிடிச்சி அழதுக்கா வந்திருக்கா? இல்ல. அது பிறவைக்கு வீட்டுல அழதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்குதியா? பிறவு உங்களை பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். ஏன் வீட்டுல பாக்கிறதுக்கு இடம் இல்லையா என்ன? உன் கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கு என் பேக்கெட்ல கர்ச்சிஃப் எல்லாம் இல்ல. ஒன்னில் என்னன்னு சொல்லிக்கிட்டு அழு, இல்லன்னா ஒரு ஓரமா உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு என்ன மேட்டர்னு சொல்லு. அப்படிங்க மொபைலுக்கு என்னன்னு சொல்லடி, என்னன்னு சொல்லிக்கிட்டு அழு. ஐயா எங்க அம்மா கூட்டிட்டு வந்தியாலாம், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது இது என்னடி லாங்குவேஜ்? எனக்கு ஒண்ணு புரியல. எங்க அம்மாவை உங்க வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டியாலா, அதான் ரொம்ப தேங்க்ஸ். அது இருக்கட்டும், இங்க என்னத்துக்கு வந்த? அதான் உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்தது. உங்க அம்மாவை திருப்பி கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன பார்க்கணும் போல இருந்து நீங்க வந்தியா? வழக்கமா நல்ல விஷயம் எல்லாம் நடந்ததுன்னா உன் சொந்தக்கார வேலையெல்லாம் பாக்கிறதுக்கு கலர தோட்டத்துக்கு எல்லாம் போவேன். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு உன் சொந்தக்கார இருக்க இடத்துக்கு தானே போவேன். என்ன புதுசா என்ன தேடி எல்லாம் வந்திருக்கா? ஏடி போங்கடா என்ன அர்த்தம்? வழக்கமா அதுதானே பண்ணுவேன். வழக்கமா உன் சொந்தக்கார இருக்க இடத்துக்கு தான் போவேன். புதுசா என்னைய தேடி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வந்திருக்கா? நீங்க கலாய்க்கிறியான்னு எனக்கு தெரியுது, ஆனா ரொம்ப தேங்க்ஸ். அழுறது நடத்தி கேவலமா இருக்கு. ஐரா கூட இதோட அழகா தான் அழுவா. அச்சோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அவியல்கிட்ட கூட 4 வார்த்தை பேசல, அதுக்கு முந்தைய உங்களை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா உன் அம்மாவை பார்த்துதான் நீ உன் சொந்தக்கார இருக்க இடத்துக்கு தான் போவேன்னு நினைச்சேன். உங்க அர்ஜுன், ஒரு பொண்ணு அழும்போது உங்களுக்கு காமெடி கேக்குதா? நீ அழும்போது எனக்கு அழுக வந்ததுன்னா நானும் உட்காந்து அழலாம். நீ அழியது என்ன சிரிக்க வைக்கிறது சிரிக்கேன். லூசு, இங்க பாரு. ஏண்டி நீ என்ன சின்ன குழந்தையா? எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அழுறது. இனிமே ஒரு ஃபீடிங் பாட்டில் தான் வாங்கி வைக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். அப்புறம் நான் நினைக்கவே இல்ல நீங்க எனக்காண்டி அம்மாவை அங்க கூட்டிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ். புருஷ பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கான். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த தேங்க்யூ சாரி இதெல்லாம் வேண்டாம். அஜு, என்ன குண்டச்சி, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணியா? நீ தானடி ஆசைப்பட்ட அவ உன் கூடாலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ஆசைப்பட்டதை நடத்தி வச்சேன், அவ்வளவுதான். ஏமா கவின் மேம், சாரோட ஒய்ஃப்க்கு அம்மாவை இன்னைக்கு தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போனாவா, இன்னைக்கு தானே டிஸ்சார்ஜ் பண்ணாவா, இப்ப என்னடானா அழுதுகிட்டே வந்திருக்காவா. மறுபடியும் அவியா உடம்புக்கு முடியாம ஏதாவது இருக்காவளோ? என்ன மேம், அவிய அழுது வந்ததை பார்த்து திருப்பி அவியலுக்கு உடம்பு சரியில்லை போல நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சிரிச்சுக்கிட்டே வெளியே வரியா? அது ஒண்ணும் இல்ல மர்லின், அவிய அம்மா எல்லாம் நல்லாதான் இருக்காவ. அவியெல்லாம் அர்ஜுன் அவன் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கான்.
அது தெரிஞ்சவன அந்த சந்தோஷத்துல அர்ஜுனை பாக்கிறதுக்கு வந்திருப்பா. ஓ, அந்த அழுகு சந்தோஷத்துல வந்த அழுகையா? ஆமாமா, அப்படிதான் நினைக்கிறேன் நான். சரி, அர்ஜுன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். யாராவது வந்தாவன்னா இப்ப அர்ஜுனை பார்க்க முடியாது, பிஸியா இருக்காருன்னு சொல்லிருங்க. மேம், சாரோட வைஃப் மெடிக்கல் ஃபீல்டா? ஏமா? இல்ல, உள்ள இருக்கிறது சாரோட வைஃப் தான். இது ஹாஸ்பிடல்ல நோயாளிகளை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாவ. ஒருவேளை சாரோட வைஃபும் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்பாவளோன்னு நினைச்சேன். லூசு. உன் வாய் இப்ப எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டு இருக்க. என்கிட்ட பேசிய மாதிரி உங்க சார் கிட்ட பேசுவியா? வருண் சார் கிட்ட தானே. அர்ஜுன் கிட்ட. ஐயா மேம், அந்த சிடுமுஞ்சி. ஐயா சாரி மேம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அவரே. எம்டி சார அவ்வளவு நாங்க மதிக்கோம். நீ வார்த்தையால மிதிக்காம இருந்தா சரிதான். யாராவது வந்தாவல்னா அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான், இப்ப பார்க்க முடியாது, அப்புறமா கூப்பிடுவான்னு சொல்லுங்க. ஓகே மேம். இப்ப எல்லாம் உன் வாய் கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் போகுது. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் ஊசி நூல் வச்சு உன் வாயை தச்சு கட்டதுக்கு தான் போறேன். ஏண்டி அரவே கடை? ஏ மர்லின், என்ன யோசிச்சுட்டு நிக்க? ஆமா, ஸ்மிருதி மேம் இப்ப பாத்துக்கிட்டு போற வேலைக்கு பேர் என்ன? புரியல. இல்ல மேம் இப்ப ஒரு வேலை பாத்துக்கிட்டு போறாவல நம்மளுக்கிட்ட, யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு. அவைய செஞ்சுக்கிட்டு போன புனிதமான வேலைக்கு பேர் என்னன்னு கேட்டேன். அவைய சொன்ன மாதிரி ஒரு நாள் உன் வாயை தச்சு கட்டத்துக்கு தான் போறாவ பாரு. இவையெல்லாம் பழவ கொஞ்சம் சிரிச்சு பேசுவாவ. ஏண்டி அந்த ஆளுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது? சரியான சிடுமூஞ்சி. அவளுக்கு மூஞ்சி பார்த்து பேச மாட்டாரு, மூஞ்சி பார்த்து ஒரு வணக்கம் சொல்ல மாட்டாரு. காலமும் ஒரு ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லியதே அந்த நாள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இவருக்கு குட் மார்னிங் சொல்றான்னு வச்சுக்கா, நமக்கு அந்த நாள் விளங்காம போயிடும். லேசா ஒரு தலையாட்டு, அந்த லேச தலையாட்டலுக்கு குட் மார்னிங் சார்னு சொல்லணும். ஆனா ஒண்ணு, நம்மளே சேர்த்து மாமா வேலை பார்க்க விட்டுட்டாவ. அச்சோ. என்ன இன்னைக்கு வாய் ஏதாவது குளறுதா? அடிக்கடி இந்த பேர் வெளியே வருது. எனக்கு கூட உங்ககிட்ட அம்மாவை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துடலாமான்னு கேட்கணும்னு தோணுச்சு. வாய் வரைக்கும் வந்தது. ஆனா கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துதான், அதான் கேட்காமலே விட்டுட்டேன். உங்க வீட்டுல தங்கறதுக்கு எனக்கே உரிமை இல்ல. உன் அப்பனுக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு உரிமை இல்ல. நிலன் கிட்ட நான் முதல்ல சொன்னேன், அர்ஜுன் அம்மாவை விட்டு வர்றதுக்கு தான் என்னால முடியாது அப்படின்னு. அப்பதான் நிலன் சொன்னான், கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல உன் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது வீட்டை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு. ஆனா அது உங்க வீடு கண்டியெல்லாம், உங்களை நினைச்சுதான் எனக்கு பயமா இருந்தா அப்பவே. அப்பே நிலன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அண்ணன் இதுக்கெல்லாம் கோவப்படாது, அண்ணன் ஒண்ணுமே சொல்லாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீங்களே என் அம்மாவை வீட்டை கூட்டிட்டு வந்துட்டியா. அதுவும் என் வாயால என் வாயை திறந்து நான் கேட்காமலே நீங்க கூட்டிட்டு வந்துட்டியா. எப்படி? நீ என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியும். நான் என்ன நினைச்சேன்? ஒன்னே அவிய பாத்துக்கிட்டாவ, வயசான காலத்துல அவியல நீ கூடவே வச்சு பாத்துக்கிட்டானு ஆசைப்பட்டேன். அதானடி. இருந்தாலும் நான் கேட்காமலே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கியா. பொண்டாட்டி அது வேணும் இது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி குடிக்கிறது நல்ல புருஷனுக்கு அழகு இல்ல. அவளுக்கு என்ன தேவையோ, அவ எது ஆசைப்படியாலோ அவ வாய் திறந்து கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கணும். நீ வாயை திறந்து கேட்கணும்லாம் இல்ல, நீ ஃப்ராடு தான். நானா? ஏண்டி பொறவி என் தம்பிக்கு துரோகம் பண்ணது நீ தானே? அவன் இறந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே என் கழுத்துல தாலி கட்டுங்க, உங்ககிட்ட தான் பண வசதி எல்லாம் இருக்குன்னு சொன்னவ தானே நீ? என் தம்பிக்கு துரோகம் பண்ண துரோகி தான் நீ, ஃப்ராடு தான். பணத்துக்காண்டி தான் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கே சொன்னேன். என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்தை எப்போ என்னைக்கு என்னால மன்னிக்க முடியாதான். இருந்தாலும் நீ போல்டான பொண்ணுதான். நானா? நான் போல்டான பொண்ணா? ஹலோ, இந்த அப்பாவி மாதிரி மூஞ்ச வைக்கதான் முத நட்டு. நான் கூட முன்ன அப்படிதான் நினைச்சிருந்தேன், நீ துரோகம் பண்ணாலும் பாவம் தான் அப்பாவிதான் அப்படின்னு. நான் திட்டும் போதெல்லாம் வாங்கி கேட்டுக்கிட்டேன். நான் என்ன திட்டினாலும் அழுதுட்டு கேட்டுட்டு திருப்பி பதிலுக்கு ஒண்ணு சொல்லாம அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கச்சுலாம் பாவம் அப்பாவின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தொடர்ந்து 4 நாள் தனியா அந்த தங்கத்தை எதிர்த்து நின்ன கண்டியா, அப்பந்தாண்டி நீ அப்பாவி இல்ல எப்பேற்பட்டவான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கிட்ட அப்பாவி மாதிரி திட்டையெல்லாம் வாங்கிட்டு நிக்க கண்டியா, அதெல்லாம் சும்மா. எப்பேற்பட்டவான்னு இப்ப எனக்கு புரிஞ்சுட்டு. நான் அப்பாவிதான். ஆமாண்டி, நான் பாத்துட்டேன். அந்த தகரத்துக்கிட்ட ரோசவியலே கொஞ்ச நேரத்துக்கு மேல சண்டை போட்டுக்கிட மாட்டாவ. அதுக்கு சரிசமமா பேச முடியாம கொஞ்ச நேரத்துல வாய் மூடிக்கிட்டு இவ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாவ. ஆனா 4 நாள் ஒத்த ஆளா நின்னு அதுக்கு வச்ச பாரு ஆப்பு. அப்பதான் யோசிச்சேன், நம்மளுக்கிட்ட பம்மி திட்டு வாங்குற பொண்ணா இது அப்படின்னு. நான் அது கூட பேச்சே வச்சுக்கிட மாட்டேன். ரொம்ப போல்ட் தான். அப்படியெல்லாம் இல்ல. அடக்கம் ரொம்ப தன்னடக்கம் வேண்டாம், பச்சையே தெரியுது. உன்னை பாத்துக்கிட்டதுக்காண்டி அவில கூடவே வச்சு பாத்துக்கிட்டோன்னு நினைச்ச பாத்தியா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஹாப்பி. ஏ கவின், ஸ்மிருதி மேம் வெளியே வர நேரத்துல கதவை சாத்தி போட்டாவ. நம்ம என்ன பேசியாவன்னு பாப்பமா பேய். எது எடி, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எட்டி பாக்கியதெல்லாம் நல்லாவா இருக்கான்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாண்டி. ஆனா மோதல்ல தானே அவிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. இப்பதான் மெல்லமா சார் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அதான் மேம் சொல்லிட்டு போனாவளே, அவ அம்மாவா அர்ஜுன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு. இப்பதான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காவ. இப்ப எல்லாம் பேசியது சுவாரஸ்யமா சூப்பரா இருக்கான். வாயா போய் ஒட்டி கட்டிக்கிட்டு வருவான். அடிங்க மொபைலை பேசாம நின்று இவ ஒருத்தி. அஜு, இப்ப என்ன மேடம்? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதான், உன் விருப்பம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்.
ஐ மீன் நீ வாய் திறந்து சொல்லணும்லாம் இல்ல, உன் கண்ணே எனக்கு புரிய வைக்கும். என்னது? சம்மதமா சம்மதம் இல்லையா அப்படின்னு. அதனால நீ எதுக்கும் வாய் திறந்து சொல்லணும்லாம் இல்ல. சோ பயப்படாத. இப்ப என் கண்ணு என்ன சொல்லுது? அஜு கொஞ்ச நேரம் இப்படியே நிக்கணும்னு கேக்குது. என்ன கரெக்டா? ஆனா ஃப்ரெண்ட்லியா? ஆமா ஃப்ரெண்ட்லியா. அது நீங்களும் திடீர்னு வந்து அப்படி சொல்லுவியாலாம், அந்த மாதிரி தான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாருங்க, என் கண்ணு அதுதானே சொல்லுது. ஆமா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். சோ பயப்படாத. உன் விருப்பம் இல்லாம எதுவும் இங்க நடக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதை நினைச்சு எல்லாம் பயப்படல. ஓ அவ்வளவு நம்பிக்கை? என்னை விட உங்க மேல நம்பி புரியல. ஒண்ணும் இல்ல. என் பயம் என்னன்னா, பரவாயில்ல ஓப்பனா சொல்லு. உங்க சித்திய நினைச்சுதான் அவையில மாத்தணும்னு நானே போராடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், என் மேல இருக்க கோவத்தை எல்லாம் அம்மா கிட்ட தான் காட்டுறதுக்கு நினைப்பாவ. அவைய ரொம்ப பாவம் ஆஜு. ஜெசிகா அன்னைக்கு மரியாதை இல்லாம திட்டினதையே எதிர்த்து பேசாம நின்னவியா. உங்க சித்தியெல்லாம் எதிர்த்து பேசிக்கிடவே மாட்டாவ. எதிர்த்து பேசுறதுக்கு அவைகளுக்கு தெரியாது. பாவம் அப்பாவி. அம்மாக்கு மரியாதை இல்லாம ஏதாவது அங்க நடந்ததுன்னா நான் தாங்கிக்கிடவே மாட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா என் அம்மாவை மரியாதை இல்லாம நடத்தினாலாம் என்னால தாங்கிக்கிட முடியாதுங்க. எனக்கு தெரியும், சாரா என் அம்மாவா அவளுக்கு அம்மா இருந்தா அவள்னா எப்படி பாத்துப்பாளோ அதே மாதிரிதான் பாத்துப்பா. கவினா அப்படிதான். துளசிய மரியாதை இல்லாம எல்லாம் நடந்துக்க மாட்டான். தாத்தா பாட்டி மாமா எல்லாரும் நல்லபடியா தான் நடந்துப்பாவ. உங்க வீட்டுல ஒருத்தங்களாதான் அம்மாவை பாப்பாவ. ஆனா உங்க சித்திய நினைச்சாதான் பயமா இருக்காச்சு. அவைய ரொம்ப பாவம். இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாவ. இருக்க போற இன்னமும் கொஞ்சம் வருஷமாவது அவையில சந்தோஷமா நான் பாத்துக்கிடணும்னு நினைக்கேன். இங்க பாரு, உனக்கு நான் வாக்கு கொடுக்கேன். அவைய வயசுக்கு ஏத்த மரியாதை அந்த வீட்டுல கிடைக்கும். அவைய மரியாதைக்கு எந்த குறையும் வராது. விட்டுற மாட்டேன்டி. எல்லாம் தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா விட்டுற மாட்டேன். யாரையும் பேசுறதுக்கும் விட மாட்டேன். போதுமா? அது ஏன் வீடு. அந்த வீட்டுல யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா புரியுதா? சோ அதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத, கவலைப்படாத. நான் பாத்துக்கலாம். இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணியா? உண்மை சொல்லவா பொய்ய சொல்லவா? பொய். எனக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனாலதான். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. அப்பனா உண்மை? என்ன விடா, எங்க வீட்டுல இருக்கவியலா நல்லா பாத்துக்கிட்டியது நீதான். ரோஹித்தோட அம்மா ஏதோ பேச்சு வாக்குல சொன்னாவ. அர்ஜுனுக்கு சாராக்கும் அம்மா இல்லாம இருந்தாலும் அண்ணி தானே அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாவ. அப்பா அதை நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நீயே பெரிய துரோகி. அப்போ நீயே எப்பேற்பட்ட துரோகின்னு எனக்கு தெரியும். என் தம்பிக்கே துரோகம் பண்ணவளாச்சே அப்படிங்கிற கருத்து தான் எனக்கு அப்ப இருந்தது. ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அஞ்சுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே சமையல் பொறுப்பு ஃபுல்லாவே சாராதான். உடம்புக்கு முடியலனாலும் ஒத்தையில நின்னு சமைப்பா. சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனா நீ வந்ததுக்கு பிறகு அவளுக்கு ஹெல்ப் பண்ணியதா இருக்கட்டும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கதா இருக்கட்டும், அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னா அவளை உட்கார வச்சுட்டு நீ ஃபுல்லா சமைக்கதா இருக்கட்டும். ஒப்பனா சொன்னா ஆமா மாதிரிதான். வேலைக்கு போகாம சமையல் கட்டுல இருக்கா. அதுக்கு கோபமா கத்துனதா இருக்கட்டும், வீட்டுல உள்ள பெரியவியல பாசமா பாத்துக்கிட்டேதா இருக்கட்டும். ஆக மொத்தம் நான் உட்பட எல்லாரையும் உன் வீட்டுல உள்ளவியலா தான் நீ பாக்க. அப்பனா உன் அம்மாவும் எனக்கு முக்கியம் தானே. அப்போ நான் போனதுக்கு பிறகு என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுடி. போகவும் விட மாட்டேன். உன்னால என்னை விட்டுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. நான் போனதுக்கு பிறகு நீ வேணா போ. இப்ப உன் அம்மா என் பொறுப்புல இருக்காவ. அவி என் கூட தான் இருப்பாவ. அப்புறம் குண்டுச்சி, நாள் பூரா இப்படியே நிக்கதா ஐடியாவா இல்ல? நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கட்டி பிடிச்சேன். நானும் ஃப்ரெண்ட்லியா தான் உனக்கு தோல் கொடுத்தேன். நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டி. என்ன நினைச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறியா? இல்ல, என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நடிக்காதுங்க. எனக்காண்டி இவ்ளோ பண்ணிருக்கிட்டியானா என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆவரேஜா பிடிக்கும். ஆவரேஜா? ஆமாண்டி, வெறுப்பும் இருக்கலாம். அந்த வெறுப்பையும் கன்சிடர் பண்ணி தானே பதில் சொல்லணும். நான் வீட்டு கிளம்பேன். நான் சும்மா தேங்க்ஸ் சொல்லதுக்காண்டி தான் வந்தேன். சொல்லிட்டேன். இனிமே உங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு என்ன வேலை? நான் கிளம்புறேன்ப்பா. இருடி. ஏன்? ஏதோ முக்கியமான டெலிவரி கேஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேதா சொன்னாவ. இப்பதான் ஏதோ பிரெக்னன்ட் லேடியா அட்மிட் பண்ணிருக்கதா சொன்னாவ. நானும் பிரெக்னன்ட் ஆக்கிடலான்னு தான் பாக்கேன். இதுக்கு மேல நின்னா இவர் நம்ம மனசையே மாத்திடுவார் போல இருக்க. இந்த ஆள்கிட்ட இனிமே கம்மியா தான் வாய் கொடுக்கணும். நம்ம கம்மியா பேசியது வரைக்கும் தான் நமக்கு சேஃப். இல்ல நம்ம மனசையே கலைச்சிருவார் போல இருக்கு. சரியான கேடிதான். நான் கிளம்பேன். இருடி, வீட்டுல கொண்டு விட்டுறியேன். வந்த பிள்ளைக்கு போதுக்க தெரியும். இதுதியா கொண்டு விட்டுறியேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்க. இங்க நீங்க பிஸியா இருக்கதா சொன்னாவ. ஸ்மிருதி இருக்காலாம், அவ பாத்துப்பான். நான் உன்னை கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். பவி சொல்லுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட உன் அத்தானை தானே உனக்கு நல்லா பிடிக்கும். அவர்கிட்டயே போய் கேளு. அத்தானுக்கிட்ட இதெல்லாம் போய் கேட்க முடியுமா? யார் முத ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லு பவி.
உனக்கு அவரை விட என்னதான் பிடிக்கும் சொல்லு, சொல்றேன். ரெண்டு பேரையும் பிடிக்கும், நீ சொல்லு. அதெல்லாம் முடியாது. அவரை விட என்னதான் பிடிக்கும்னு சொல்லு, அது பறவைக்கு சொல்லலாம். சரி, அத்தானை விட உன்னதான் பிடிக்கும் சொல்லு. சொல்லிட்டியா? அதான் சொல்லிட்டோம்ல. அது ஓகே தான், இருந்தாலும் உனக்கிட்ட எப்படி சொல்லது? சும்மா சொல்லிட்டியா? அதான் ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சாச்சுல. என்னது பாவி? அம்மா, ஏய் பாவி, தொடிக்கிற கூட்டா என்ன பேச்சு பேசியா? அம்மா, ஏய் பாவி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவில கூப்பிட புரியல. சரி சொல்லு. அம்மா, உங்க மவ என்ன பேச்சு பேசியான்னு பாருங்க. அடியோத்தி வாய் மூடு. யாட்டி உனக்கு கத்த மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் வாயில இருந்து கை எடுப்பேன். ஏடி, நீ படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு உன்னை காலேஜ் கடப்பினா அதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுலான்னு எனக்கிட்டே சொல்ல. இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேனா? நான் காலேஜ் படிக்கச்சுல இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணதே இல்ல. இவளுக்கிட்ட போய் கதை கேட்கறதுக்கு வந்து பாரு, என் புதிய செருப்பால அடிக்கணும். ஏப்பா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இரு, பரவாயில்ல சொல்லேன், ஒண்ணும் தேவையில்ல. இரு, இப்ப நீ கேட்கலன்னு வச்சுக்கா, திருப்பி அம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிட்டு நீ இப்ப சொன்னல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது அப்படின்னு, அது அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கா, ஒரு 2 காலை உடைச்சி வீட்டுல போடுவாங்க. நீ காலேஜுக்கே போக வேண்டாம் அப்படின்னு. ஏப்பா, உனக்கு கதையெல்லாம் எனக்கு வேணாம். அம்மா, ஏய் இரு கேக்கேன். அம்மா, அதான் கேக்கேன்னு சொல்லிட்டேல, இனிமே என்ன உனக்கு? திருப்பியும் நான் சொல்ல மாதிரியே சொல்ல. என்ன அக்கா, எனக்கு அத்தானை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். இது இருமா, நான் என்னமோ முடிக்கல. அக்கா அக்கா, எனக்கு அத்தானை விட உன்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னமோ சொல்ல போறா, நீ எனக்கு செகண்ட் மதர். அம்மா ஒரு நாள் வீட்ல இல்லைன்னா கூட என்ன அப்படி பாத்துப்பேன். நீ அக்காவா கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஐ லவ் யூ அக்கா. இப்படி சொல்ல. எது சொல்றியா இல்லன்னா அம்மாவை கூப்பிடட்டா? நல்லா போய் பேச மாட்டேன். உன்னை போய் பேசுறதுக்கெல்லாம் சொல்லல, உண்மையை பேச அது போதும். எனக்குலாம் உன்ன மேல பாசம் இல்ல, எனக்கு அத்தானை தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப சொல்ல போறியா இல்லன்னா அம்மாவை கூப்பிடட்டா? அம்மா, ஏய் இரு, சொல்லு தொலைக்கே. இருந்தாலும் நம்ம பரம்பரைக்கு போய் சொல்லதுக்கு தெரியாதுதான். ரூம்ல இருந்த எனக்கே இவ அம்மா அம்மான்னு கத்துன சத்தம் கேட்டது. அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா இருந்து பேசுறாளுங்க. புதுசா இருக்கு. சொல்லு சொல்லு. சரி சொல்ல. எனக்கு அத்தானை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். என்னது? இப்ப சொல்ல. சகோதரி, என்னமோ 3 நாள் லைன் சொன்னனே, அதே சொல்லி முடியும். அப்பதான் இல்லனா அம்மா எடி மறுட்டவா செய்ய. ஒழுங்கு மரியாதையா அந்த 4 லைனையும் சேர்த்து சொல்ல. இல்லனா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுல அப்படின்னு நீ சொன்னதா அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். சொல்லிட்டி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல. எனக்கு அத்தானை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ அக்காவை பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னமோ சொல்ல போனா நீ எனக்கு அம்மா மாதிரி. அம்மா ஒரு நாள் வீட்டுல இல்லனாலும் அம்மா மாதிரி என்ன பாத்துப்ப. இடி போதுமா? இல்ல இல்ல, பத்தல பத்தல. அந்த முதல் லைன் இருக்கு கண்டியா, எனக்கு அத்தானை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படின்னு. அத 10 தடவை சொல்ல. உனக்கு மண்டைக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கேன். எத்தனை நாள் சொல்லிருப்பேன் எனக்கு அத்தானை தான் பிடிக்கும் அப்படின்னு. இப்ப என்ன, அம்மாவை கூப்பிட்டு சொல்ல போறதானே? தாராளமா சொல்லிக்கா. சரி விடு, 10 தடவை சொல்லலனாலும் என்ன தங்கச்சி தானே, பாவம் பொழைச்சுப்பா, மன்னிச்சு விட்டுடுறேன். மிக்க நன்றி, நான் வரேன். இரு இரு, யார் மொத ப்ரப்போஸ் பண்ணானு உனக்கு தெரிய வேண்டாமா? சொல்லு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதுனால எனக்கு வெக்கம்லாம் இல்ல இதை சொல்லதுக்கு. இந்த வார்த்தையை நான் சொன்னா மட்டும் அம்மாவை கூப்பிடன்னு சொன்ன. நீ சின்ன குழந்தை, அமல் பேபி. ஆனா என்னமோ கொஞ்ச நாளையில ஒரு குழந்தைக்கு அம்மா. அது பிறவைக்கு நீ சித்தி, அம்மாவா அப்பாவா அத்தை எல்லாரும் தாத்தா பாட்டிங்க. நான் அம்மா, கார்த்திக் அப்பா. அதனால நான் இந்த வார்த்தையை சொல்லியதெல்லாம் தப்பு இல்ல. ரொம்ப இழிச்சு காட்டாதான் யார் முத ப்ரப்போஸ் பண்ணதுன்னு சொல்லு. யாரு யாரு? உங்க அத்தான் தான். மானம் போகுது. எதை அவளுக்கிட்ட சொல்லணும்னு அறிவு இருக்கா இவளுக்கு? அத்தானா? பிறகு ஒரு கூட பூவெல்லாம் என் மேல கொட்டி ரிங்கெல்லாம் போட்டு அப்படி அழகா ப்ரப்போஸ் பண்ணாரு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவருக்கு அவ்வளவு லவ் இருக்குமான்னு தெரியலையே. உனக்கே தெரியாது, அவரே 6 மாசமா என் பின்னாடியே சுத்தி இருக்காரு. நானா? யாருக்கு பரத்தால பிள்ளை? ஏன் பரத்தாலதான்? பாவம் பார்த்து போனா போட்டுன்னு சொல்லிட்டு உன்னை அவருக்கு ஒய்ஃபா ஏத்துக்கிட்டாரு. அப்படி சொல்லிடு என் செல்லா குட்டி. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு தடவை உனக்கு டைரி மில்க் வாங்கி தருவாரு. அப்ப எல்லாம் உனக்கே தெரியாம ஒளிச்சு எனக்கு வாங்கிட்டு வருவாரு. ஐயா, எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? உள்ளதான். ஆமா, நம்ம குடும்பத்துல யாரும் பொய்யே சொல்ல மாட்டோம். உனக்கு தெரியல, நான் உண்மைதான் சொல்லேன். அப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதெல்லாம் அது அவருக்கு அப்படி தோணி இருக்கும். அது பிறவைக்கு என் மேல காதல் வந்த எங்களுக்கு எல்லாம் தெரியல. அவர் காதலிச்சது என்னதானே எல்லாருக்கும் முன்னேல காட்ட மாட்டாரு. ஓ, முவளா பாவம் பார்த்து உன்னை ஏத்துக்கிட்டா. காசா பணமா நீ அடிச்சு விடு. உங்களுக்கெல்லாம் அவரை பத்தி தெரியாது. ஏன்னா நாங்க 2 பேரும் தானே இந்த வீட்டுல இருந்தோம். எனக்கு தான் தெரியும். எனக்கு என்னமோ நீ கதை இறக்கிய மாதிரியே தோணுது. உன்னை முன்னமே அவருக்கு பிடிச்சிருந்தனா
டிவோர்ஸ் வேண்டாம்னு அப்பவே அத்தை கிட்ட சொல்லிருப்பாருல. அப்படி சொன்னா அவருக்கு பிரஸ்டீஜ் குக்கர் வெடிச்சு செதறிடும் கட்டியா, அதான் சொல்லல. ஒரு நாள் அவருக்கு நல்ல காய்ச்சல், கொதியா கொதிக்குது. என்னது கொதிச்சுது? காய்ச்சல். ஓ, அப்பெல்லாம் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவர் நகரல தெரியுமா? அப்படிங்க மொபைல காய்ச்சல் வந்தது இவளுக்கு. பவி என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. ராயலாக்கே மாத்தி பேசியா? நீ என் கூடாலேயே இரு. நீ என் கூடாலே இருக்கச்சுல, என் அம்மாவே என் கூடால இருக்க மாதிரி தோணுது. அப்படி இப்படின்னு அழுதுட்டாரு உங்க அத்தா. நீ அடிச்சு உடியா, நானும் இதை நம்ப மாட்டேன். பொய்யா சொல்ல. நீ சத்தியம் பண்ணு, போமால தானே. ஏண்டா அனமி, இவ ஃப்ராடு, சத்தியம் பண்ணாலும் பண்ணிடுவா. இல்ல என் மேல நீ ஈஸியா சத்தியம் பண்ணிடுவ, அது எனக்கு தெரியும். நீ அப்பா மேல சத்தியம் பண்ணு. என்ன அனமி, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணுக்கு புருஷனே கண்கண்ட தெய்வம். நான் வேணா உன் அத்தானுக்கு மேல சத்தியம் பண்ணவா? ஒட்டி பாவி. இல்ல வேண்டாம், அத்தான் பாவம். நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமா அனமி, உன் மேல வேணா சத்தியம் பண்ணட்டா? இல்ல நான் பிஏ நல்லபடியா படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். அப்ப அடிக்க வேண்டாமா? சத்தியம்? இல்ல வேண்டாம். ஆனா அத்தானுக்கு ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காதே. அடியாத்தி சொல்லிட்டி, அத்தானுக்கு தான் ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காதே. அது அனமி, எனக்கு தூக்கமா வருது. வரண்டி, உனக்கு வராத தூக்கமா இனிமே வரலாம். மொவள என்னமோ கதை அடிச்சு விடியா? நான் உன் பத்தாலே சுத்தனா நொட்டிப்பு அரக்கி. அம்மா, அத்தை என்னடானா உனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு சொன்னாவலாம். அம்மா என்னடானா உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொன்னாவலாம். ஆமா, உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? போகுது. குழந்தை பத்தி எல்லாம் எந்த பிளானும் இல்ல. இப்பதானே இன்னமும் கொஞ்ச நாளையில நான் அம்மா, இன்னமும் கொஞ்ச நாளையில கார்த்திகா தான் அப்பான்னு சொன்னேன். நானே சொன்னேன். பரவ உன் நல்லா சொல்லுச்சு. ஒரே தூக்கமா வருது. மதியானம் நேரானா பாக்குது. நான் போய் தூங்க போறேன். ஏன் இப்ப ஓடா? சரியான ஃப்ராடு. சம்பந்தப்பட்ட வேலை பார்த்த உடனே எஸ்கேப் ஆயிட்டான். இவ்வளவு நேரமா ரீல் இறக்கி விட்டுருக்கா. ஆக்கு மொத்தம் அத்தானை விட ஒன்னதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வைக்கணும் இவளுக்கு. மொவளம் என்னமோ குடுக்குடுன்னு ஓடா. எப்படிடி உன்னை பத்தால நான் சுத்தனா? எனக்கு காய்ச்சல் வந்தது, நானா என் கூட வேறுன்னு கேட்டேன். இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்னடி சொல்லுதியா? உள்ளதா? ஆமா ஜெசிகா, அந்த வயிற்றுச்சல ஏன் கேட்க? அந்த குழவிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். நம்ம எப்படிடா இந்த தியாவை அடிச்சு வரட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடானா அந்த கிழவிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை துரத்துறதுக்கு பிளான் போட்டா இன்னொன்னு வீட்டுக்குள்ள கொண்டு இருக்காரு. ஏற்கனவே 4 நாளைக்கு என்ன பட்னி போட்டு கொன்னு எடுத்துட்டான். இந்த கிழவிய விட்டு ஒரு நேரம் நகர மாட்டேங்க. அவளை அடிச்சு துரத்ததுக்கு எனக்கு வழி தெரியல. இப்ப இந்த கிழவிய எப்படி அடிச்சு துரத்த போறானோ? அடி, நீங்க ரொம்ப எல்லாம் வருத்தப்படாதுங்க. தியாவோட வீக்னஸே அவ அம்மா தான். அந்த கிழவிய அதே வீட்டுல இருக்கச்சுல நான் போய் திட்டினேன். அதுக்கு தியா சாத்துன்னு சாத்திட்டான். அது அவிய வீடு. ஆனா இது அர்ஜுனோட வீடு. இது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. 4 வார்த்தை நறுக்குன்னு கேக்குதியான்னு வச்சுக்கிடுங்க. அந்த கிழவி இன்னும் அப்படின்னு ஓடிறான். தியா கண்டிப்பா அழுதுகிட்டு தான் நிப்பாளே தவிர எதிர்த்தெல்லாம் பேசிட மாட்டான். நீங்க கவலையே படாம நின்னு அடிக்கலாம். நான் கண்டிப்பா சொல்ல, அவ எதிர்த்து பேசிட மாட்டான். அம்மான்னு கூட சேர்ந்து அழுவாளே தவிர எதிர்த்து பேசிக்கிட மாட்டான். நீங்க 4 போடுங்க, அது பாட்டுக்கு ஓடாம். அது பிறவைக்கு பேத்திய பாக்கிறதுக்காண்டி கூட இந்த வீட்டு பக்கம் வராது. ஒண்ணு துரத்ததுக்கு இவ்வளவு கஷ்டப்படியும் இதுல இன்னொன்னா ஒருவேளை கேட்டுட்டாள்னா நான் 100% அடிச்சு சொல்லேன். அவிய வீட்டுல ஆனதுனாலதான் அன்னைக்கு என்கிட்ட கேட்டான். இந்த வீட்டுல அவிய அம்மாவை நீங்க ஏதாவது பேசிருவியலோன்னு பயந்து போய்தான் அவியலை சுத்தி அவிய கூடாலே நிக்கியது. நான் தான் சொல்லலாம். அவளோட வீக்னஸ் 2 விஷயம். ஒண்ணு நிலனோட பழைய ஞாபகம். இன்னொன்னு அவளை வளர்த்த அவிய அம்மா. இது 2லயும் அடிக்கும்னு வச்சுக்கிடுங்க. ஓய பொத்தி ஆளதான் தெரியுமே தவிர எதிர்த்தெல்லாம் பேசிட மாட்டான். நானே எத்தனை நாள் நிலனை வச்சு பேசியாச்சு அவளுக்கிட்ட. இது அர்ஜுனோட வீடு, எதிர்த்து பேசிட மாட்டான். நீங்க தைரியமா நின்னு அடிங்க. சமயம் பார்த்து எப்படி துரத்துறேன்னு மட்டும் பாருங்க. தியா, அட வாங்க தம்பி. எனக்கா தியா இல்லையா? தியா பாப்பா, பொட்டிக் பக்கம் வந்தே 4-5 நாள் ஆகுதேப்பா. ஆமாக்கா, பொட்டிக் பக்கம் வந்து 4-5 நாள் ஆகுதுதான். ஆனா இன்னைக்கு பொட்டிக் வார்த்தா தானே சொல்லிக்கிட்டு வந்தா. இல்லையப்பா, பாப்பா இங்க வரலையே இன்னைக்கு. ஓ அப்படியா, சரிக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாக்கேன். சில நேரம் பொட்டிக் விஷயமா வேற யாரையாவது பாக்கிறதுக்கு அப்பப்ப போவான். அக்கா சொல்லிருக்கா, அப்படி எங்கேயாவது போயிருப்பான். நீங்க போங்கக்கா. போன் பண்ணி பாருங்க. போன் வச்சிருக்காங்களா பாப்பா? போன் அட்டன் பண்ணல, அதான் பொட்டிக்கே வந்துட்டேன். சரிக்கா, நான் பாக்குறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. சரி தம்பி. இன்னைக்கு ஸ்ரீ கூட நம்ம பேசும்போது இவளையும் பேச வைக்கலான்னு பார்த்தேன். சரி, யாரையாவது பாக்கிறதுக்கு போயிருப்பா வேலை விஷயமா. நானும் தினமும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஸ்ரீட்ட பேசும்போது இவளையும் பேச வைக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த நேரம் பார்த்து காணாம போயிடுறான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மச்சி எஃப்எம். இவன் மேல அர்ஜுனுக்கு ஒரு பைத்தியம். இவ புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனுக்கிட்ட இவளை பத்தி சொல்லணும். யாருன்னே தெரியாத ஒரு ஆம்பளை எல்லாரும் கூடாலே அளவாதான் பேசுவா. ஆனா அர்ஜுன் கூடால மட்டும் பல்ல இழிச்சு எவ்வளவு நேரம் பேசியா. இவ புருஷனை கண்டுபிடிக்கணும் ஜெசிகா. ஹலோ. ஐயடா மிஸ்டர் அர்ஜுன், எப்படி உங்களுக்கு மட்டும் தினமும் கால் கனெக்ட் ஆகுது? ஐ திங்க் நேத்துக்கு தான் உங்களை காணல. ஒன்னும் இல்ல ஸ்ரீ, என் ஒய்ஃபோட அம்மாக்கு உடம்புக்கு முடியல நேத்துக்கு. எல்லாத்தையும் விட ஒய்ஃபோட சந்தோஷம் தானே முக்கியம். உங்க ஒய்ஃபுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவியா போல? ஆமாங்க, ஒய்ஃப் தானே எல்லாமே. ஓகே அர்ஜுன்,
ஆக மொத்தம் இப்ப தவறாம எஃப்எம்க்கு கால் பண்ணிடுறீங்க. உங்களோட பெரிய ஃபேன். என் ஆசையே ஒரு நாள் உங்களை மீட் பண்றதுதான். உங்ககிட்ட பேச வேணும்னு நினைச்சு பார்க்கலாம், பேசிட்டேன். அதுவும் ஒரு நாள் நடக்கும். என் அர்ஜுன் தினமும் போன் பண்ணுதியா? உங்க ஒய்ஃப் பூரி கட்டையாலே உங்களை அடிக்க மாட்டாவளா? என் ஒய்ஃப் ரொம்ப பாவம். என்னோட சந்தோஷம் தான் அவளோட சந்தோஷம்னு நினைப்பான். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசினாலும் அவ வந்ததான் என்ன பேசினேன் ஏது பேசினேன்னு எல்லாம் சொல்லதான் போறேன். ஏன்னா இன்னைக்கு எப்படியாவது உங்ககிட்ட அவளையும் பேச வைக்கலாம் நினைச்சேன். பொட்டிக் போனேன் ஸ்ரீ, ஆனா அவ அங்க இல்ல. ஐயோ, தேடி போயிட்டாரா? என்னன்னு தெரியல, 3:30 வரைக்கும் வீட்டுல தான் இருப்பான். நீங்க பேசக்கூடிய நேரமா பார்த்து காணாம போயிடுறான். மேபி நீங்க என்கிட்ட பேசியது அவங்களுக்கு பிடிக்காம இருக்குமோ என்னமோ. சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல, ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பான். ஒரு நாள் பாருங்க, நாங்க 2 பேருமே சேர்ந்து உங்களை மீட் பண்ணதான் போறோம். என்னோட மிகப்பெரிய ஆசையே உங்களை ஒரு நாள் மீட் பண்ணியதான். நீங்க வேணா பாருங்க ஸ்ரீ, உங்களை ஒரு தடவை பாக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன்.